தாய் வீடு ஜூன் 2026. பத்திரிகை துறையில் என் கதை, ஒரு வரலாற்று ஆவணம். எழுதியவர் SK விக்னேஸ்வரன். வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரன். ஓய்வு பெற்ற மூத்த ஊடகவியலாளரும் சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் கவனத்துக்குரிய அரசியல் கட்டுரைகள் பத்திகள் மூலம் பரவலாக அறியப்பட்ட பத்திரிகையாளரும் தனது பணி ஓய்வு நிலையிலும் தொடர்ந்தும் அதே ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் பத்திரிகைகளிலும் சஞ்சிகைகளும் எழுதி வருபவரான மதிப்புக்குரிய நண்பர் வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களது தற்போது வெளியாகியுள்ள புதிய நூல்தான் பத்திரிகை துறையில் என் கதை என்ற இந்த சுயவரலாற்று நூல். இலங்கையில் இருந்து அவர் எனக்கு அனுப்பி வைத்திருந்த இந்த நூலை வாசிக்க தொடங்கும் முன் அந்த தலைப்பு தொடர்பாக என் மனதில் ஓடிய எண்ணங்கள் இவை. எனக்கு தெரிந்த அளவில் பாரதி முதல் மகாத்மா காந்தி உட்பட பல முக்கிய எழுத்துலக அறிஞர்கள் என் கதை என்ற தலைப்பில் அல்லது அதற்கொப்பான தலைப்பில் எழுதிய பல நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. அவற்றுள் பாரதியின் கவிதையில் அமைந்த சுயசரிதத்தை தவிர்த்து உரைநடையிலேயே மற்ற அனைவரும் தங்கள் கதைகளை எழுதியுள்ளனர். அதிலும் உவேசா அவர்களின் என் சரித்திரம், நாமக்கல்லாரின் என் கதை, அண்மை காலங்களில் வெளிவந்த நமது மூத்த எழுத்தாளர் டேனியல் எழுதிய என் கதை, கமலதாஸ் மலையாளத்தில் எழுதி தமிழில் வெளிவந்த என் கதை என்று தொடர்ச்சியாக ஞாபகத்துக்கு வந்த நூல்களின் பட்டியலை பற்றி யோசிக்கையில் ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் தத்தமது கதையை சொல்வதற்கான ஒரு கதை, ஒரு நூலை எழுதுவதற்கான ஒரு கதை இருந்திருக்கத்தான் செய்கிறது என்று தோன்றுகிறது. தாம் வாழும் சமூகம் சார்ந்த, அதற்கு வழிகாட்டும் அல்லது அது பற்றி பேசும் ஒரு துறையில் செயற்படும் எவருக்கும் அவர் ஒரு அரசியல் செயற்பாட்டாளராகவோ சமூக செயற்பாட்டாளராகவோ அல்லது மொழி சார்ந்து கவிதை, உரைநடை, மொழியாக்கம், இலக்கிய ஆய்வுகள், பதிப்பு நடவடிக்கைகள் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுபவராகவோ அல்லது மேலும் குறிப்பாக இவற்றில் ஏதாவது ஒன்று தொடர்பாக பத்திரிகை அல்லது வேறு ஏதாவது ஊடகத்துறையில் இருந்து செயற்படுகின்றவராகவோ இருக்கும் எவருக்கும் அவை பற்றி சொல்வதற்கான அனுபவங்கள் நிறையவே கிடைக்கின்றன. அவர்களில் மிகச் சிலரே தமது அனுபவங்களை தமது அடுத்த சந்ததிக்கு வழங்கும் முயற்சியில் சிரத்தை எடுத்து செய்திருக்கின்றனர். நான் மேலே குறிப்பிட்ட அனைத்து செயற்பாடுகள் சார்ந்த எழுத்துக்களும் அந்த வகைப்பட்ட முயற்சிகள் தான். அவை ஒரு காலகட்டத்தின் வரலாற்றை, வாழ்வியலை, நிலவிய அரசியல் போக்குகளை, நிலவிய பண்பாட்டை அப்படியேயோ அல்லது விமர்சன பூர்வமாகவோ தமது பார்வையில் அடுத்த தலைமுறைகளை நோக்கி முன்வைக்கின்றன. அவற்றை ஆக்கியோர்களது விருப்பமும் நோக்கமும் சில வேளைகளில் வெறுமனே தமது அனுபவங்களை பகிர்வது மட்டுமேயானதாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் அவற்றின் பயன்களோ அவர்கள் எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே பலருக்கும் ஏதோ ஒரு வகையில் பயன்படுகின்ற நூல்களாக அமைந்து விடுகின்றன. இன்னமும் சரியாக சொல்வதானால் அவை ஒரு நூலாசிரியர் செயற்பட்ட காலத்தில் அவரது துறை சார்ந்து நிலவிய அரசியல் சமூக செயற்பாடுகள், வரலாற்று நிகழ்வுகள், சிந்தனை போக்குகள் போன்ற பல விடயங்கள் தொடர்பாகவும் அவர் பெறுகின்ற நேரடி அனுபவ பகிர்வுகளாக அமைவதால் அவை அடுத்த தலைமுறைக்கான வரலாற்று தகவல்களாக மட்டுமன்றி அவர்களது வாழ்வுக்கான அடையாளங்களை தாமே உருவாக்கிக் கொள்வதற்கான வழிகாட்டிகளாகவும் அமைகின்றன. இதை மேற்குறிப்பிட்ட நூல்களை வாசித்திருப்பவர்கள் நிச்சயமாக அறிந்தும் உணர்ந்தும் இருப்பார்கள் என்று நம்புகிறேன். அந்த வகையில் இலங்கையின் ஒரு முக்கியமான காலகட்டத்தின் பத்திரிகை துறை சார்ந்த நிகழ்வுகளையும் தகவல்களையும் முன்வைக்கும் குறிப்பிடத்தக்க ஒரு நூலாக மதிப்புக்குரிய ஊடகவியலாளர் நண்பர் வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்களுடைய பத்திரிகை துறை சார்ந்த அவரது அனுபவங்களை கூறும் என் கதை என்ற இந்த நூலும் இணைந்து கொள்கிறது. நூல் பற்றி இன்னும் குறிப்பாக சொல்வதானால் 70களின் கடைக்கூறுகளில் ஒரு இளைஞனாக வீரகேசரி பத்திரிகையில் ஒப்பு நோக்காளராக இணைந்து அவர் ஆரம்பித்த எழுத்து பயணம் ஒரு செய்தியாளராக, ஆசிரியர் குழு உறுப்பினராக, உதவி ஆசிரியராக என்று வளர்ந்து பின்னாளில் ஆரம்பிக்கப்பட்ட தினக்குரலின் பிரதம ஆசிரியராக உயர்ந்தது. தனது பத்திரிகை துறை சார்ந்த பணியில் இருந்து அவர் ஓய்வு பெற்றது என்பவை வரையிலான அவரது எழுத்து பணி, அதன் பின்னராக திரும்பவும் வீரகேசரியில் சமகாலம் என்ற சஞ்சிகையை நடத்தியது சார்ந்த அனுபவங்கள், அக்காலகட்ட அரசியல் தொடர்பாக ஒரு பத்திரிகையாளராக அவரது பார்வை, தலைவர் சண்முகதாசன் தொடர்பு, அவரது கட்டுரைகளை வீரகேசரிக்கு அவை யாருடையவை என்று தெரிவிக்காமலே மொழிபெயர்த்து தமிழில் ஒரு புனை பெயரில் வெளியிட்டது என்று பல சுவாரஸ்யமான விடயங்களையும் தன்னுள் அடக்கியதாக அமைகிறது.
அமைகின்றது இந்த நூல். அளவில் சிறியதாயினும் மிகுந்த கவனத்தை கோருகின்ற, ஒரே மூச்சில் வாசித்துவிட தூண்டுகின்ற ஒரு நூல் இது என்று துணிந்து சொல்லலாம். இந்த நூலின் பின்னிணைப்புகள் போன்று வந்துள்ள எனது நூல்கள், கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகதாசன் என் கதையை எழுத வைத்தவர்கள் என்ற 3 குறுங்கட்டுரைகளும் கவனத்துக்குரிய குறிப்புகளாக அமைந்துள்ளன. குறிப்பாக இவற்றுள் மதிப்புக்குரிய தலைவர் சண்முகதாசன் பற்றிய குறிப்பு மிகவும் கவனத்துக்குரிய ஒரு குறிப்பாகும். வீரகேசரியில் வெளிவந்த அவரது பத்திகள் என்று தெரியாமலே வாசிக்க கிடைத்த அவரது சத்தியன் கட்டுரைகள் இப்போது ஓரளவு ஞாபகத்தில் வந்திருக்கின்றன. யார் இந்த சத்தியன் என்பதை அறிய முடியாமல் இருந்த போதும் யாரோ ஒரு முக்கியமான கம்யூனிஸ்ட் கட்சியாளாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் அந்த நேரம் எழுந்திருந்தது. பின்னாளில் நானும் அவர் சொல்ல சொல்ல எழுதி சரணிகரில் வெளியிட்ட சன் எழுதுவது என்ற சிறு பத்தி குறிப்புகள் வெளிவந்த போது நிறையவே அவருடன் நான் உரையாடி இருந்த போதும் ஒருபோதும் அவரிடமிருந்து வீரகேசரியில் அக்கட்டுரைகள் எழுதியவர் தான் என்பதை சன் என்னுடன் பகிர்ந்து கொண்டதில்லை. இன்னும் ஒன்றையும் இங்கு குறிப்பிட வேண்டும். தினக்குரல் வெளிவரத் தொடங்கிய போது நாங்கள் நடத்தி வந்த சரணிகர் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளை கடந்து வெளிவந்து கொண்டிருந்தது. அது முதலில் இன்னொரு வீரகேசரியே என்ற எங்களது எண்ணத்தில் இருந்து விடுபட்டு கவனத்துக்குரிய சில தனித்துவமான மாற்றங்களை வெளிப்படுத்திய போது நமது ஆசிரியர் குழுவில் இந்த மாற்றங்களுக்கான காரணம் அதன் ஆசிரியர் தனபாலசிங்கம் அவர்கள்தான் என்று நாம் எமக்குள் பேசிக்கொண்டது ஞாபகத்துக்கு வருகிறது. அங்கு பணியாற்றிய எமக்கு தெரிந்த சூரியகுமாரி, தேவகௌரி போன்றவர்கள் மூலம் நாம் இதை உறுதி செய்து கொண்டிருந்தோம். பேராசிரியர் சிவத்தம்பி, பேராசிரியர் சிவசேகரம் ஆகியோரது பத்தி எழுத்துக்கள் தொடர்ச்சியாக அதில் வருவது எமது தினக்குரல் மீதான ஆர்வத்தை மேலும் அதிகரித்திருந்தது. வீரகேசரி மூலமாக தனபாலசிங்கம் அவர்களது எழுத்துக்கள் பற்றி நாங்கள் அறிந்திருந்த போதும் அவரது முழுமையான கவன குவிப்பையும் பத்திரிகை தொடர்பாக அவர் கொண்டிருந்த நோக்கங்களையும் மேலும் சிறப்பாக செயற்படுத்துவதற்கான களமாக அமைந்தது தினக்குரலே என்பது எனது கணிப்பாக இருக்கின்றது. ஆயினும் சமகால அரசியல் சார்ந்த ஒரு முக்கியமான கவனத்துக்குரிய எழுத்தாளராக அவரது செயற்பாடு இந்த நூல் குறிப்பிடும் காலத்துடன் முடிந்துவிடவில்லை. இன்று வரை அவரது பேனா பல பத்திரிகைகளிலும் பிற ஊடகங்களிலும் தொடர்ச்சியாகவும் அதே வீச்சுடனும் எழுதி கொண்டுதான் இருக்கின்றது. நமது சமகாலத்தின் முக்கியமான அரசியல் துறைசார் எழுத்துச் செயற்பாட்டாளரான அவரது இந்த நூல் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக நடந்த முக்கியமான சம்பவங்களை சுவாரஸ்யமான முறையில் முன்வைக்கின்ற ஒரு அரிய, அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒரு நூல். பேராசிரியர் நுஹ்மான் அவர்கள் நூலுக்கு அளித்த முடிவுரையில் குறிப்பிட்டுள்ள வரிகள் இவை. இப்போது வெளிவரும் பத்திரிகை துறையில் என் கதை என்ற அவரது 4வது நூல் மிகவும் பயனுடையது. அவருடைய தன் வரலாற்று பதிவு என்பதற்கு மேலாக இலங்கை பத்திரிகை துறையின் நெளிவு சுழிவுகளை, நுட்பங்களினை, பிரச்சனைகளை மட்டுமன்றி அங்கு நடக்கும் குத்துவட்டுக்களை கூட பொது வாசகர்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த நூல் பயன்படும். அவ்வகையில் இதை ஒரு சுயவரலாற்று ஆவணமாக மட்டுமன்றி ஒரு பொது வரலாற்று ஆவணமாகவும் நாம் கருதலாம். பேராசிரியர் சுட்டிக்காட்டியது போல ஒரு ஆவணமாக இருக்கும் அதே வேளையில் இளம் பத்திரிகையாளர்களுக்கான ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு காலகட்ட இலங்கை அரசியல் போக்குகள் தொடர்பான பதிவாகவும் கூட அமையக்கூடிய இந்த நூல் தொடர்பாக நிறையவே பேசலாம். ஆனால் இந்த நூலுக்கான ஒரு அறிமுக குறிப்பு மட்டுமே என்பதால் இவ்வளவுடன் நிறுத்துகிறேன். ஆர்வமுள்ள வாசகர்கள் அனைவரும் கட்டாயமாக வாசிக்க வேண்டிய ஒரு நூல் இது.